Okay. Good morning, everyone. Good morning, sir. Okay. So, you are comfortable with both Tamil and English? Okay. So today we have a small session for the special Mr. Johnson on sales training. Okay. So we will divide this session into two. First 1.5 hours we will talk about general sales and what are the main parameters of those and those things. Many things you might be knowing already. It is like recapping. திருப்பி நம்ம வந்து ஒரு ரீகாப் பண்ணிக்கிற மாதிரி என்னென்ன சேல்ஸ் ரிலேட்டடில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குங்க சரிங்களா. தென் அடுத்து ஒரு டீம் வேலை போயிட்டு தென் ஒரு 1.5 hours வந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் டெக்னிக் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இங்கே வந்து உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்குது, இந்த மாதிரி டாபிக்ஸை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இட்ஸ் குவைட் இன்ட்ராக்டிவ். நீங்கள் கண்டினியூஸாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். சம்திங்ஸ் ரொம்ப போரிங்காக இருக்குன்னா வி கேன் சேஞ்ச் த டாபிக். ஓகேவா. ஆல்ரெடி இதெல்லாம் வந்து ஸோ இட்ஸ் நாட் வெரி ஃபார்மல். ஸோ உங்கள் கம்பெனி நேம் தென் டாபிக் வந்து ஐ ஜஸ்ட் புட் அப் லெவல் ஆஃப் சேல்ஸ். ஸோ உங்களோட மெயின் எஜெண்டா அதுதான் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சேல்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ மை நேம் இஸ் பழனி ராஜா. I am from BCR Solutions. We are a management consultancy. So I welcome you all. So we'll start the session. Okay. Done. Just a quick name மட்டும். Sunita. Marimuth. James Banan. Mohammed. Subbayya. Okay. Done. So I just put the snapshots போட்டிருக்கேன். We will cover what is sales. Okay. Then expectation versus reality. Then know your customer. Then building trust. Then ஒரு செஷன் வச்சுக்கலாம். அது வந்து வாட் இஃப் யூ ஆர் டீம் லீட், நீங்கள் டீம் லீடாக இருந்தீங்கன்னா என்ன சஜஷன்ஸ், தென் உங்களோட ட்ரீம்ஸ் கேரியரில் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு என்ன உங்களோட கோல். ஓகேவா. தென் உங்களோட டாபிக் பற்றி பேசும்போது we will cover targets and their feasibility. உங்களுக்கு இப்போ என்ன டார்கெட், அதோட ஃபீசிபிலிட்டி எப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எம்பசைசிங் கம்பெனி பாலிசி. கம்பெனியோட பாலிசியில் நம்ம கஸ்டமர்ஸ் இது பண்ணும்போது என்னென்ன விதமான சேலஞ்சஸ். தென் கரண்ட் மார்க்கெட்டிங் ப்ராக்டிசஸ் என்ன பண்ணுறீங்க அதை ஜஸ்ட் பார்ப்போம். தென் ஃபைனலாக சேலஞ்சஸ் அண்ட் ஃபீசிபிள் சொல்யூஷன்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம ஒரு ஆக்ஷன் பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன நம்ம பண்ணலாம். ஓகேவா. ஃப்ளோ ஓகேதா. ஓகே. ஓகே. வாட் இஸ் சேல்ஸ்? சேல்ஸ்னா என்ன? பொருளை விற்கிறது. ஓகே. சொல்லுங்க. ப்ராடக்ட் சேல் பண்றது தான். ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறோம். ஓகே. கஸ்டமருக்கு என்ன தேவையோ டெலிவர் பண்றோம். எஸ். ஃபஸ்ட்டு ஒரு பொருளை மார்க்கெட் பண்ணுறோம். ஓகே. நம்மளோட பிராண்டை அதுக்கப்புறம் அதை வந்து அது என்ன யூஸருக்கு வந்து கஸ்டமருக்கு கன்வே பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை சேல் பண்ணுறோம். ஓகே. ஃபைன். டொனேஷன்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ சேல்ஸுங்கிறதுல வந்து நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கலாம், இல்லை கேட்காம இருக்கலாம். ஒரு சின்ன ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்ன ஆகுது, ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட். அங்கே வந்து எல்லா விதமான பொருளும் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் A to Z லைக் வால்மார்ட் அந்த மாதிரி இதில் வந்து அன்னைக்கு வந்து ப்ரொப்ரைட்டர் வந்து சேலில் வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்குறாரு. சேல்ஸை வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்குறாரு. பார்க்கும்போது எல்லோரும் ஒருத்தர் 3 கஸ்டமர் 5 கஸ்டமர் இப்படி எல்லாம் பார்த்துருக்காங்க. ஒருத்தர் ஒரு சேல் வேல்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஒரே ஒரு கஸ்டமர் தான் பார்த்துருக்காரு. இப்போ அவர் வந்து கூப்பிட்றாரு. அவரை கூப்பிட்டு ஒரே ஒரு கஸ்டமர் தான் பார்த்துருக்கீங்க, நீங்கள் ஒரு ஃபுல் டேயில் வேறு ஒன்றுமே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணுறாரு. ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை சார் அந்த கஸ்டமருக்கே எனக்கு ஃபுல் டைம் இதாகிடுச்சு அப்படிங்கும்போது, அப்போ என்ன இது பண்ணீங்க, என்ன தான் சேல் பண்ணீங்கன்னு சொல்லி சேல் வேல்யூ என்ன அப்படின்னு எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தா அது வந்து $10 lakhs இருக்குது.
$10 தான். $10 என்ன விற்றீங்க அப்படின்னோடனே, இல்லை ரோல்ஸ் ராய் கார் கொடுத்தேன் சார் அப்படின்னு. ரோல்ஸ் ராய் கார் கொடுத்தீங்களா? எதுக்காக ரோல்ஸ் ராய் காருன்னு? இல்லை அவர் போட்லாம் வாங்கியிருந்தாரு, அந்த போட்டெல்லாம் வச்சு கொண்டு போகிறதுக்காக ரோல்ஸ் ராய் கார் கொடுத்தேன் சார். பேக் சைடு ஓப்பனிங் வச்சு அதை கொண்டு போட் எதுக்கு? எத்தனை போட் வாங்கினாரு? 2 போட் வாங்கினாரு. போட் எதுக்கு வாங்கினாரு? மீன் பிடிக்கிறதுக்கு சார். அவர் மீன்பிடி தூண்டில் கேட்டு வந்தார். மீன்பிடி தூண்டில் கேட்டு வந்தவர்கிட்ட நான் வந்து தூண்டில் மட்டும் கொண்டு போனீங்கன்னா இப்படி போட்டை வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் போட்டு வந்தார். மீன்பிடி தூண்டில் வாங்குறதுக்கு அவ்வளோ தூரம் வந்தாருன்னு. இல்லை சார், அவர் ஆக்சுவலாக தலை வலிக்குதுன்னு வந்தார். தலை வலிக்கிறதுக்கு மீன் பிடிக்கிறது நல்ல சொல்யூஷனாக இருக்குமேன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ பாயிண்ட் இஸ், இந்த இடத்துல அவர் வந்து ஒரு கஸ்டமர் தான் பார்த்துருக்காரு, அவ்வளோ வேல்யூ. பட் அந்த கஸ்டமரோட நீட் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து பர்பஸ் ஒன்று. அவரோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. கஸ்டமரோட கெப்பாசிட்டி அவர் கையில் 10 ரூபா தான் இருக்குன்னா அவருக்கு நம்ம வந்து 10 லட்சம் டாலருக்கு சேல் பண்ண முடியாது. ஸோ அந்த அசஸ்மெண்ட்டு அவரை பார்த்த உடனே முடிவு பண்ணுறது. தென் அவரோட நீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே வர்றது. ஃபைனலாக அவர் வந்து ஒரு ஹாப்பி கஸ்டமராக அவர் வந்து அனுப்பி விட்டுருந்தாரு, இன்க்ளூடிங் ரோல்ஸ் ராய்ஸ் காரோட. சரிங்களா? இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஃபேமஸ் சேல்ஸ் பிளேனில் உள்ள ஒரு ஸ்டோரி. இது எப்படின்னா, ஒரு சேல்ஸ்மேன் நினச்சா அந்த கன்வின்சிங் இதை வந்து கஸ்டமருக்கு வந்து உருவாக்க முடியும். ப்ரொவைடர் அந்த கஸ்டமருக்கும் அந்த நீடு வந்து ஓரளவுக்கு அது இருக்கணும், அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவர் கன்வெர்ட் ஆகும், செய்யலாம். இல்லைன்னா அது ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ சேல்ஸுங்கிறதுக்கு ஜென்ரலாக உள்ள டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங் உங்கள் ரோலில் இருந்து பார்த்தோம்னா, ஒரு ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா, செல்லிங் ஏ கம்பெனி ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் டு கஸ்டமர்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் ஃபைண்டிங் லீட்ஸ், பில்டிங் ரிலேஷன்ஷிப் அண்ட் க்ளோசிங் டீல்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ஜாப் ஓரியன்டட் சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கான இந்த கம்பெனியோட ப்ராடக்ட். அதை வந்து ஆர் சர்வீசஸ் டு கஸ்டமர் வந்து விச் இன்க்ளூட்ஸ் ஃபைண்டிங் லீட்ஸ், பில்டிங் ரிலேஷன்ஷிப் அண்ட் க்ளோசிங் டீல்ஸ். இதில் வந்து இந்த மோர் தென் எ சிங்கிள் டீல் அப்படிங்கிற அர்த்தம் வந்து, இந்த டீலிங்கிறது வந்து ஒரு தடவை நம்ம சேல் பண்ணுறது கிடையாது. அதாவது அதே கஸ்டமர் பொட்டன்ஷியலாக நமக்கு எவ்வளோ கன்வெர்ட் பண்ண முடியும்னு பார்க்குறது. ப்ளஸ் இந்த சேலுங்கிறது அந்த பொருளை இப்போ கண்டெய்னர் கேட்டாலும் கண்டெய்னர் கொடுத்தோங்கிறது இல்லை, அதில் ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது உங்களுக்கு. முதல்ல நீங்கள் அந்த கஸ்டமரை ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த கஸ்டமர் கெப்பாசிட்டி அசஸ் பண்ணுறது, திருப்பி அவர்களுக்கு எல்லா டவுட்ஸ் அண்ட் இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறது. ஸோ அப்புறம் ஒன்ஸ் ஒரு கன்வின்சிங் பாயிண்ட் வந்து கூட ஒரு டைம் இருக்குது. அவர் வந்து இன்றைக்கே என்ன முடியாது, நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஒரே ஒரு டீல் மட்டும் நம்ம வந்து சேல்னு சொல்ல முடியாது. அது ஒரு ப்ராசஸ். ஸ்டார்ட் டு எண்டு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னதான் மட்டும்தான் அந்த சேல் வந்து ஒரு எஃபெக்டிவ் சேலாக வந்து நமக்கு வந்து நடக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த மோர் தென் ஏ சிங்கிள் டீல் அப்படிங்கிறதுக்கு உள்ள மீனிங். ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அதில் இன்க்ளூட் ஆகுது. ஒவ்வொரு விஷயமும் ப்ராப்பராக அந்த டிஃபைன்டு ஃப்ரீக்வன்சியில் டிஃபைன்டு அப்ரோச்சில் நம்ம செய்யும் போது மட்டும்தான் அந்த ரிசல்ட் வரும். உதாரணமாக இப்போ நம்ம ஒரு 6 பேக் வைக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுக்கும் சேல்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இத்தனை வைக்கணும்னு முடிவு பண்ணோம்னா அதுக்குரிய ரிவர்ஸ் ஒர்க்கிங் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பிளான்டு இன்டர்வல்ஸில் நம்ம ஒவ்வொன்றா செஞ்சால் மட்டும்தான் நமக்கு அந்த ரிசல்ட் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸுங்கிறது. ஸோ ஃபைனலாக முக்கியமான விஷயம், கம்பெனிக்கு சேல்ஸுங்கிறது ஒரு மெயினான கேட்டலிஸ்ட். அதுதான் வந்து drives revenue and creates value. ரெண்டுமே வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி ஆஃப் த கம்பெனி எங்கே இருக்குது, சேல்ஸில் தான் இருக்குது. தொடர்ந்து நடக்கணும்னா சேல்ஸ் நடந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து இருக்கும். சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி எல்லாமே வந்து ஒரு சேலுங்கிறது ப்ராடக்டாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம். பட் அந்த சேல் தொடர்ந்து நடந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனி மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ இது வந்து பேசிக்ஸ் ஆஃப் சம் சேல்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா? இது ஆல்ரெடி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அப்ரோச் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே இதை பற்றின தாட் ப்ராசஸ் இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் இதை பண்ணுறது வந்து ஒரு ரீவிசிட்டிங் ப்ராசஸ் தான். உங்களுக்கு வந்து டெய்லி ப்ரெஷர்னாலேயோ இல்லை டெய்லி உங்களோட மைண்ட் செட்ஸ் அந்த மாதிரியான இதெல்லாம் டிவேட் ஆனதுனாலையோ சில பேசிக்ஸை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை கரெக்டாகவும் பண்ணிட்டு இருக்கலாம். ஐ எம் நாட் அந்த இடத்துக்கே நான் வரல, ஜஸ்ட் வி ஆர் ரீவிசிட்டிங் த பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களோட தாட் ப்ராசஸ் இனிஷியேட் ஆகும். ஓகே, இதை நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுக்காக தான் நம்ம வந்து அந்த பேசிக்ஸை திருப்பி ரீவிசிட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி. கரெக்டாக? இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது
இந்த மாதம் 15 சேல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து கையில் வந்து 25 கிளைண்ட் கூட இருப்பாங்க. இம்மிடியட்டாக நம்ம சேல் பண்ணிடலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஒரு மாத கடைசியில் நம்ம 2ல் கூட எண்ட் ஆகலாம். கரெக்டாக? ஆனால் அதுக்கு மெனி ஃபேக்டர்ஸ் இருக்கும். பட் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டியை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ அஸ் ஏ சேல்ஸ் கைட் நம்ம வந்து எப்போவுமே வந்து கரெக்டான முறையில் நடக்குங்கிறத வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அது வந்து மிஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல விதமாகவும் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் வாட் we can do அப்படின்னு கேட்டிங்கன்னா, we can control our actions. அவ்வளோதான். நம்மளோட எஃபோர்ட்ஸ், நம்மளோட ஆக்ஷன்ஸ், இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக பண்ணலாம். நம்மளுடைய ரிசல்ட் வந்து நம்மளோட இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது. கஸ்டமருக்கு எல்லாம் பிடிச்சிருக்கலாம், உங்களை பிடிக்கல, நாங்கள் மாட்டேன்னு சொல்லுவார். இட் ஹேப்பன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து மைண்டில் எப்போவுமே வச்சுக்கணும். ஸோ அந்த டிமோட்டிவேட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. சேலில் வந்து இட் டிட்ன்ட் ஹேப்பன் அப்படிங்கும்போது இட்ஸ் அ ரியாலிட்டி. அதை வந்து நம்ம அடுத்த இதை வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டாக்னண்ட் ஆகக்கூடாது. சேலோட மெயினான விஷயமே வந்து தேங்கி நின்றக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு அடுத்த பேர் ஓகே இது ஒரு கோட்டாவில் இது ஒரு கோட்டாவில் அடுத்த என்னன்னு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டின்னு சொல்கிறது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அது வரணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டாக பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ரிசப்ஷன் ஆல்வேஸ் ஷுட் பி பாசிட்டிவ். நோ வே. நம்ம பொருள் அவருக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், இல்லை நம்ம ராங் டைமில் கால் பண்ணியிருக்கலாம், இல்லை அவருக்கு வந்து வேறு அவரோட ஃப்ரெண்டு இதனோட கம்பெனி வச்சுருக்கலாம். ஸோ அவங்க ரிசப்ஷன் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ரொம்ப நாளாக பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு டைவெர்ட் ஆகலாம். ஸோ இந்த ரியாலிட்டியை வந்து யூ மஸ்ட் அட்மிட். அந்த ரியாலிட்டியை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டேட்டா பேஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது தான். இன்னும் எத்தனை பேரை மேக்ஸிமம் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த கன்வர்ஷன் ரேட் வந்து உங்களுக்கு வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா நீங்கள் விற்கிறது வந்து ஒரு டே டு டே தேவையான பொருள் கிடையாது. ஒரு அப்பப்போ அக்கேஷனாக தேவைப்படுறது ஒரு பொருள். இன்கேஸ் நீடுனா அவங்க 10 கண்டெய்னர் கூட கேட்கலாம், இல்லை நீடு இல்லைன்னா 10 மாதமாக ஒன்றுமே வேண்டாம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பொருளோட தன்மை அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பெர்சிவரன்ஸும் பேஷன்ஸும் தேவைப்படுது. அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சேல் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கண்டினியூஸ் அடாப்டேஷன் டு மார்க்கெட் கண்டிஷன் தான் எல்லாத்துக்கும். இன்னைக்கு நம்ம பைனியராக இருக்கலாம், இல்லை நம்ம தான் லேட்டஸ்ட் மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்குள்ளே இன்னொருத்தர் ஒரு 2 வருஷம் இன்னொருத்தர் போட்டுருவார். ஸோ மார்க்கெட்டை வந்து அடாப்ட் பண்ணுறது தான் நம்ம ப்ராடக்ட் அங்கே என்ன லெவலில் இருக்குது, நம்ம வந்து அப்டேட்டடாக இருக்குமா ப்ரைஸிங்கில், அதர் சர்வீசஸில். சிலர் வந்து ஆக்டிவ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லை சிலர் பர்சனலாக வீட்டிலே வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டில் காம்படிட்டர்ஸ் அண்ட் பெஞ்ச் மார்க்கெட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கிறத நம்ம கண்டினியூஸாக அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது. இப்படியே போகும் நம்ம வித்தரலாம் நம்மன்ட்டு. இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு எங்கே இருந்தீங்க, எந்த கம்பெனியில் நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்கன்னாலும் இதெல்லாமே பேசிக்ஸ். மார்க்கெட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஒரே இதில் வந்து அதில் வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கஸ்டமர்ஸ் ஆல்வேஸ் ஃபேன்சி, மாடர்ன் அண்ட் குயிக், அடுத்தடுத்த இதுக்கு ஜம்ப் ஆகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதிலே நிற்கணுங்கிறது அவங்களோட இது கிடையாது. பிகாஸ் தேர் பையர்ஸ். ஸோ அதனால் அவங்களோட டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து கிராண்டடாக எடுத்துக்கவே கூடாது அந்த இடத்துல. தென் பார்த்தீங்கன்னா, ஸ்பீக் டு சேல்ஸ் ஷுட் பி குயிக் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக எதிர்பார்க்குறது. கரெக்டாக இன்னைக்கு போனோமா, கொட்டேஷன் கொடுத்தோமா, 2 நாள் ஆர்டர் வந்துச்சா, 2 நாளில் பேமெண்ட் வந்துச்சா, 2 நாள் டெலிவரி பண்ணோமா, அதை அப்படிங்க. பட் அது வந்து ரியாலிட்டியில் அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ ட்ரீஸ் நீட் குட் டைம் டு கிவ் ஃப்ரூட்ஸ். உதாரணமாக ஒரு மரம் வந்து பழம் வரணும்னா கொஞ்சம் டைம் பண்ணுது. ரெண்டுமே இருக்கணும். அதாவது நீங்கள் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கிளாசிஃபிகேஷன், உங்கள் டேட்டா பேஸில் உள்ள கஸ்டமர்ஸில் யார் குயிக்காக டேர்னர் உண்டு, யார் மீடியம் இன்னும் நாளாகவும் எதிர்பார்க்குறீங்க, யார் லாங் டேர்ம், இப்படி யாருமே லூஸ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ அவர் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் 2 மாதம் கழிச்சு கூப்பிட்றேன்னு ஒரு சொல்கிறாருன்னா, இப்போ மேக்கிட்டு இருந்தோம், அது எதையுமே மிஸ் பண்ண வேண்டியதில்லை. அந்த டேட்டா மேபி ஆஃப்டர் 2 மந்த்ஸில் வந்து அது ஒரு காலில் கூட அது கிளிக் ஆகலாம். அவரோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கலாம். அவர் இமீடியட்டாக எனக்கு ஓகே அது கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? ஸோ எதையுமே லூஸ் பண்ணவும் வேண்டியதில்லை. அதே நேரத்தில் அந்த வெயிட்டிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். வென் யூ ஆர் ஃபீலிங் தம் இரிட்டேட்டட், அவங்களுக்கு அந்த இரிட்டேஷன் வந்துருச்சுன்னா அவங்க உங்களை ஃபோன் காலாக இருக்க போகிறதில்ல, அவங்களோட கம்யூனிகேஷனுக்கே வரமாட்டாங்க. ஸோ
ஸோ அந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் we should allow them to settle. அந்த டைம் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸ்பீட் டு சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்கள் மேனேஜர் கொடுக்கலனாலும் நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கணும். சரியா? ஏன்னா இட் இஸ் யுவர் கஸ்டமர், உங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணால் ஆகும் அப்படின்னா எல்லாத்துக்கும் மேக்கிங் கன்வின்ஸ். அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து உங்களோட ரோல் ரொம்ப முக்கியமானது. ஸ்பீட் டு சேல்ஸ். தென் ஃபைனல் அடுத்தது பார்த்தீங்கன்னா மை டார்கெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல வந்து கஸ்டமர் டார்கெட்டும் தான். அதாவது நம்ம இந்த மந்த்துக்குள்ளே முடிக்கணும், இல்லை இந்த மாதம் இன்னும் 2 போட பண்ணிட்டோம்னா நமக்கு இதாகிடும் நம்ம நினைச்சோம் அப்படின்னாலும் அவங்க புஷ் பண்ணாலோ அது வந்து கொலாப்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அந்த கரெக்டான டைம் டு குக் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அவங்க டார்கெட்டும் அவங்க மைண்டில் ஒன்று இருக்கும். அவங்க இந்த ஃப்ரெண்ட் வந்து கூட இது போகலான்னு நினச்சிருப்பாங்க, இல்லை இந்த அப்ரூவ் வந்து கூட இது பண்ணலாம்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட அந்த கம்யூனிகேஷனை கிளியராக வாங்க முயற்சி பண்ணணும். ஸோ அதுதான் வந்து மை டார்கெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கலாம், பட் கஸ்டமர் டார்கெட்டுங்கிறதும் ரியாலிட்டி. சரியா? பாயிண்ட் ரிலவெண்ட்டாக இருக்கா உங்களோட இதுக்கு? ஓகே. தென் பார்த்தீங்கன்னா கிளாஸில் எல்லாரும் நம்ம சொல்கிறது ஐ எம் ட்ரைனிங் ஹார்ட். நான் கடுமையாக முயற்சி பண்ணுறேன், இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நான் எல்லா பக்கம் வச்சுருக்கேன், எல்லாம் பண்ணுறேன், அதெல்லாம் திரும்பி வரல, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் ஒரு வழிக்காது. ஸோ அதுக்கு வந்து ரியாலிட்டி வந்து மேபி இந்த ராங் டைரக்ஷன். நம்ம இங்கே தண்ணி இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு நம்ம தோண்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வித் ரியாலிட்டியில் வந்து சரியான இடத்துல தோணும். அது ரொம்ப முக்கியமானது. அதை கணிக்கிறதுல தான் உங்கள் சேல்ஸ்மேன்ஷிப்பே இருக்குது. அதை கணிக்கிறதுல தான் உங்களோட சேல்ஸ்மேன்ஷிப்பே இருக்குது. சும்மா வந்து ஒரு கஸ்டமர் நல்லா பேசுவாங்க, அவருக்கு டைம் பாஸ்க்கு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு, அவரை வந்து கணிக்கணும் நீங்கள். ஓகே, இப்போ நம்ம டைம் பாஸ்க்கு மேபி அவர்கிட்ட இருந்து ஒரு 2 ரெஃபரன்ஸ் வாங்க முடியுமான்னு பார்க்கலாம் நீங்கள். ஓகேவா? அவருக்கு அவங்க அதில் ஏதாவது பொட்டன்ஷியல் இருக்கான்னு பார்க்கலாம். அதோட அவரை நிறுத்திக்க முடியும். அவர் என்றைக்குமே வாங்க போகிறது இல்லைங்கிறத நீங்கள் அசஸ் பண்ணணும். அவர் வந்து சும்மா ஜஸ்ட் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது சிலருக்கு அது வந்து ஒரு ஹாபி. அது மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா 5 இடத்துல போட்டு வாங்குவாங்க. அதுக்கு ஆனால் மைண்டில் ஏற்கனவே அவங்களோட இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, இங்கே தான்